நடிகர் விஜய் தான் போட்டியிடுவதா அறிவிச்ச 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியான பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு. இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை கையாண்டுட்டு வராரு. இந்த நிலையில தான் பிக் பாஸ் ஜூலி திமுகவுக்கு ஆதரவா களம்பிறங்கி விஜய்க்கும் தனக்கும் தான் போட்டி அப்படின்னு தெரிவிச்சுட்டு வராரு. விஜயோட வேலூர் கூட்ட பேச்சை விமர்சித்த ஜூலிக்கும் விஜய் ரசிகர்கள் மற்றும் அவரது கட்சியினருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் அப்படின்னது இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்ததா தெரியல. விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் மிகவுமே மோசமா தன்னை விமர்சிப்பதாகவும் ஆபாசமா சித்தரிப்பதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் ஜூலி கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஜூலியோட புகாருக்கு அப்புறமாவும் விஜயோட ரசிகர்கள் அமைதியா இருக்கல. மேலும் விஜய் தன்னோட தரப்புல கூட தன்னோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் கண்டிக்கல. இதனால ஜூலி விஜயை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரம் செய்ய கிளம்பியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் தன்னோட வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டு பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்காங்க. இதுல திமுக அரச ரொம்பவே காட்டமா விமர்சிச்சுட்டு வராரு நம்ம விஜய். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் நடிகர் விஜயை விமர்சிச்சு ஜூலி வீடியோ ஒன்ன பகிர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஜூலி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய ஒருமையில பேசி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே சர்ச்சையா மாறி இருந்துச்சு. அதே நேரத்துல ரொம்ப பரபரப்பாகவும் பேசப்பட்டுச்சு. ஜூலி ஆரம்பத்தில இருந்தே விஜய்க்கு எதிராக தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடியுமே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, விஜய் ஒரு கூட்டத்துல ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டு கொடுக்கிற கதையை சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டோரி, அந்த குட்டி ஸ்டோரியை விமர்சனம் பண்ணி ஜூலி ஒரு வீடியோ போட்டாங்க. சோ அதுவுமே ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஜூலிக்கு எதிராக நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அதே நேரத்துல விஜயோட ஆதரவாளர்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஜூலிக்கு எதிராக விமர்சனங்களை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலியை கிட்னி திருடி அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணி நிறைய ட்ரோல் வீடியோ கூட வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் இப்ப மறுபடியுமே ஜூலி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. அதுலதான் முதல்ல ஒழிக்க வேண்டியதே பாசிச ஒன்றிய சர்க்காரும் அதற்கு விலை போட உங்களையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பதிவிட்டது என்ன மிரட்டியது கேவலமா பேசியதற்காக தான். ஆனா இப்போ ஏன்ட்ட உங்களை விமர்சிக்க 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணத்தை ஜூலி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக எந்த பெண் பேசினாலுமே அவங்கள உங்களோட வல்கர் வாரியர்ஸ் வச்சு ரொம்பவே மோசமா சித்தரிச்சு பேசுறத பார்த்து ரசிக்கக்கூடிய நீங்கள் எந்த காரணம் கொண்டுமே வெல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, பெண்கள் விஜயை பத்தி விமர்சனம் பண்ணி பேசினாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் பத்தி விமர்சனம் பண்ணி பேசினாலும் சரி, எந்த பெண்ணு பேசினாலுமே நீங்க அவங்களை எதிராக திட்டி பேசுறீங்க, ஆபாசமா சித்தரிச்சு பேசுறீங்க. ஆனா இத கண்டிக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய விஜய் இத பத்தி எதுவுமே பேச மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு. அதனால நீங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி ஆதங்கமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2வது காரணத்தையும் ஜூலி சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிச கட்சிகள் ஓட்டை பிரிச்சு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது விஜய பாஜக ஏ டீமா இறக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் அவரோட வேட்பாளர் பட்டியலை சொல்லும் போதே இது தெரியுது அப்படின்றத ஜூலி சொல்லியிருக்காங்க. பலருமே பாஜக அது மட்டும் இல்லாம RSSல இருந்து வந்தவங்க அப்படின்னு ஜூலி சொல்லியிருக்காங்க. உங்களோட வல்கர் வாரியர்ஸ் திமுகவோட கடைசி ஆயுதமா ஜூலிய அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக அப்படின்றது ரொம்பவே மாபெரும் இயக்கம். அதன் கட்டமைப்பு என்ன, கொள்கைகள் என்ன, அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சி திட்டங்கள் என்ன, இப்படி திமுகவுக்கு ஆதரவா ஜூலி பேசியிருக்காங்க. திமுக நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா திமுகவை காப்பாத்துறதுக்குலாம் யாருமே வரண்டா. ஜூலி இதுல கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உன்ன மாதிரி ஒருத்தரையும் வல்கர் வாரியர்ஸையும் வச்சுட்டு இந்த தேர்தலில் நிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை எதிர்க்க என்னை போன்ற சாமானிய பெண்ணை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லியிருக்காங்க. திருச்சி கிழக்குல இனிகோ அண்ணாவையும் பெரம்பூர்ல ஆடி சேகர் அண்ணாவையும் உங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஜூலி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. நீ நிறுத்திருக்கக்கூடிய மற்ற RSS ஆட்கள் எல்லாம்
அவங்களாவே தோற்று போயிடுவாங்க அப்படின்னு பேசி வீடியோ பகிர்ந்திருக்காங்க ஜூலி. இவங்களோட இந்த வீடியோ இப்ப இணையதளத்துல ரொம்பவே கவனம் பெற்றிருக்கு. என்னன்னா ஜூலி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரம்பூர் தொகுதியிலும் சரி திருச்சி கிழக்கு தொகுதியிலுமே சரி திமுகவை எதிர்த்து களமிறங்கக்கூடிய யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பெரம்பூர் தொகுதியிலுமே விஜய் தோத்துருவாரு, இன்னொரு தொகுதியிலும் கண்டிப்பா தோத்துருவாரு. அதாவது அங்க விஜய் எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க, திமுகவை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி பேசியிருக்காங்க. ஜூலி ஜல்லிக்கட்டு காலம் மூலமா தான் ஃபேமஸ் ஆனாங்க. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா குரல் கொடுத்து போராட்டத்தில் இறங்கி கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நல்ல பேரை கெடுத்துக்கிட்டு தான் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமும் அந்த பிக் பாஸோட அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது ஜூலிக்கு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமா ஆளே இல்லாம தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா திருமணம் நடந்துச்சு, அது கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிச்சு விஜய்க்கு எதிராக பேசிதான் சமீபத்துல வீடியோ போடுறாங்க. இதனால மறுபடியுமே ஜூலி வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலிக்கு எதிராக நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜூலி பேசுறதுனால அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தான் ஜூலி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற விமர்சனமே தவிர்க்க முடியாததா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து விஜயை தாக்கி தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருமையில வந்து, அதாவது விஜய்க்கு எதிராக ஒருமையில வந்து ஜூலி பேசுறதுனால அதையுமே விமர்சனம் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து வீடியோ வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலி குறிப்பிட்டது மாதிரி கண்டிப்பா அந்த ஆபாசமான முறையில சித்தரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எதிரான கெட்ட வார்த்தைகளை, அதாவது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோக்கள் வெளியிடுவதா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அது தமிழக வெற்றி கழகத்தினர் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் ஒரு சில பேர் வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜூலி தொடர்ந்து இதே விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வைரலாகி இருக்கு. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து கோபமடைய செஞ்சிருக்கு இந்த வீடியோ. ஏன்னா ஜூலி வந்துட்டு விஜய்க்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இப்ப இந்த வீடியோ தான் இப்ப இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலா மாறிட்டு இருக்கு. இதுக்கு வந்து சும்மா விடுவாங்களா என்ன தமிழக வெற்றி கழகத்தினர்? அதே மாதிரி ஆரம்பத்துல என்ன பண்றாங்களோ அதே மாதிரி தான் இப்ப மறுபடியுமே ஜூலிக்கு எதிராக வீடியோக்கள் போடுறதா இருக்கட்டும், ஜூலி வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா தேர்தல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, ஒரு வழியா ஜூலி அண்ட் விஜய் கான்வர்சேஷன், அதாவது இந்த பிரச்சனை இப்ப முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வழக்கு போல பொறுத்து தான் பார்க்கணும்.